21வது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவ கிராமத்தில் கடற்கரை கிராம மக்கள் மௌன ஊர்வலமாக சென்று சுனாமி கல்லறையில் சிறப்பு திருப்பலி நடத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம் தங்கலிங்கம், விவரங்கள். வணக்கம் சுபா. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி என்னும் ஆழிப்பேரலையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர கிராமங்களான மணக்குடி, குளச்சல், கொட்டில்பாடு, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியாயினர். இதில் மணக்குடி மீனவ கிராமத்தில் உயிரிழந்த 100க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று குமரி மாவட்டத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மணக்குடி மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்திரேயர் தேவாலயத்தில் இன்று காலையில் சிறப்பு நினைவு திருப்பலி நடைபெற்றது. சுனாமி ஆழி பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இறந்தவர்களின் ஆத்மா அமைதி அடையவும், இது போன்ற துயர சம்பவம் உலகில் எங்கும் நடைபெறாமல் இருக்க வேண்டியும் இறைவனை பிரார்த்தனை செய்து திருப்பலி நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் இருந்து மௌன ஊர்வலமாக கடற்கரை சாலை பகுதி வழியாக புறப்பட்டு வந்து சுனாமியில் உயிரிழந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை பகுதிக்கு வந்து மலர் தூவி அங்குள்ள கல்லறையில் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்கள் உறவினர்கள் பலர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மீனவர்களும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சுபா, விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.